இங்க பாரு சுக்கி, நீ விடிய விடிய தூங்காம உட்காந்து படிச்சிருக்கா. நீ 100 மார்க் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியா? என்ன பிள்ளைகளா, உங்க எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுல? சரி, லேட் ஆயிட்டு, எல்லாரும் பரீட்சை எழுத ஆரம்பிங்க. என்ன அதிசயம்! இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியுதே. யாய் சுக்கே, கொஸ்டின் பேப்பரை படிக்கிறியா இல்ல சாக்கு புக்க படிக்கிறியா? பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கா? மிஸ், உங்க பேனால இக்கு இருக்கா மிஸ்? இருக்குது. அதுக்கு என்ன மிஸ்? நான் 100 மார்க் வாங்க போறேன். அப்புறம் இக்கு தீந்து போச்சுன்னு போடாம விட்டுறாதீங்க. நீ முதல்ல பரீட்சையை எழுது, அப்புறம் பாப்போம். காட்டுல இருக்குது காட்டு புலி, இப்ப பரீட்சை எழுத போறா இந்த சிறுத்தை புலி. எலை மாறா, நியாயத்தை பாத்தியால? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல கொடுக்காவ. தாத்தா, தமிழ் கொஸ்டின் பேப்பரை தமிழ்ல கொடுக்காம பின்ன ஹிந்திலயா கொடுப்பாவ? சுக்கி, ரோல் நம்பர் 3 டேட் கொஸ்டின் நம்பர் 1. சுக்கி சுக்கி. ஆத்தாடி ஆத்தா, யார் என்ன கூப்பிடுறது? நான் தான் சுக்கி. யாங்க, யாருங்க நீங்க? நான் தான் சுக்கி, ஓ மனசாட்சி. சபாஸ் சுக்கி, நீ பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்கா. ஆனா இந்த பரீட்சையில படிச்சிருந்தா மட்டும் போதாது, பரீட்சையில வேகமா எழுதினாதான் எல்லா கேள்விக்கும் பதில் எழுத முடியும். அதனால நான் சொல்றபடி பாட்டு பாடிக்கிட்டே எழுது, சீக்கிரமா எழுதி முடிச்சிருவா. அப்பதான் டயர்டே ஆகாம உன்னால பரீட்சை எழுதி முடிக்க முடியும். இல்ல சுக்கி, அவ பேச்ச கேட்காத, அவ பொய் சொல்றா. யாய், நீ மறுபடியும் வந்துட்டியா? இங்க பாரு சுக்கி, அவ பேச்ச கேட்காத, பாட்டு பாடிக்கிட்டே எழுதுனீனா வேகமா எழுதி முடிச்சிடலாம். இல்ல சுக்கி, இவ பேச்ச கேட்காத, இவ பயங்கரமா பொய் சொல்றா. ஆஹா, செம ஐடியா. பாட்டு பாடிக்கிட்டே எழுதுறதா சீக்கிரமா எழுதி முடிச்சிடலாம். என்ன பாட்டு பாடலாம்? ஒரு சனோ தூங்கிருச்சு, தூட காத்து அடிச்சிருச்சு, பாவி மனோ தூங்கலையே, தூங்கிருச்சு. யாய் பிள்ளைகளா, சீக்கிரமா எல்லாரும் பேப்பரை கொண்டாங்க, டைம் முடிஞ்சிருச்சு. யாய் மாறா, பேப்பரை கொண்டா. பல்பானந்தா, பேப்பரை கொண்டா. இந்தாங்க டீச்சர். ஒரு சனோ தூங்கிருச்சு, பாவி மனோ தூங்கவில்லையே. யா சுக்கி, கிளாஸ் டீச்சர் வந்துட்டாவப்பா, எழும்புப்பா. சுக்கி மேடம். யாருப்பா தூங்குறவியல டிஸ்டர்ப் பண்றது? அட்டியா போனாரு, எங்க வீட்டு பெட்ரோல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யா சுக்கி, இது பெட்ரூம் இல்லப்பா, கிளாஸ் ரூம். அட, கிளாஸ் ரூமா? ஆத்தாடி, அப்ப கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டடா. சுக்கி மேடம். யாய் சுக்கி, உன்னை பரீட்சை எழுத சொன்னா ஊரு சனம் தூங்கிருச்சு, சாணி போட்ட மாடு தூங்கிருச்சு நான் பாடிட்டு இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ பரீட்சை எழுதுறப்ப என்ன சொன்னா? நான் பரீட்சையில 100க்கு 100 மார்க் வாங்க போறேன். இக்க பேனால நல்லா இக்க ஊத்தி வச்சுக்கங்க, பிறகு 100 மார்க் போட முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு முட்டை மார்க் போடுறதுக்கு நான் ஒரு பாட்டில் இங்க வாங்கணுமா? இந்த முட்டை மார்க்க வாங்கி வீட்டுக்கு போய் பொரிச்சு சாப்பிட்டுக்க. மிஸ் போகாதீங்க மிஸ், நான் பரீட்சை எழுதுறேன்னா கண்டிப்பா 100 மார்க் வாங்கி போடுவேன் மிஸ். ஆத்தாடி ஆத்தா, அந்த கெட்ட மனசாட்சி பேச்சை கேட்டுட்டு இப்படி மாட்டிக்கிட்டேனே. யா சுக்கி, எனக்கு ஒரு சந்தேகம்பா. படம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கே போயிட்டாவ, இப்ப என்ன சந்தேகம் உனக்கு? யா சுக்கி, இந்த முட்டைய அவிச்சு
போறியா இல்ல பொரிச்சு சாப்பிட போறியாப்பா? அட கடவுளே, பூமாரியெல்லாம் என்ன கிண்டல் அடிக்கிறாளே. யாக்க என்னங்க கோழியெல்லாம் கிளாஸ் ரூமுக்குள்ள வருது? பாட்டியாப்பா, அந்த கோழி உனக்கு போட்டியா முட்டை போட்டு போயிருக்குது? சுக்கே நல்லா தானே படிச்சுட்டு போனா, பிறகு எதுக்கு பரீட்சையில படுத்து தூங்குனா? என் மனசு வச்சுதாப்பா பாட்டு பாடிக்கிட்டே எழுத சொன்னிச்சு. அத பேச்ச கேட்டு நானும் படுத்து தூங்கிட்டப்பா. நான் தான் சொன்னேன்ல, இவ பரீட்சையில ஒரு மார்க் கூட வாங்க மாட்டேன்னு, கேட்டீங்களா? அமைதியா இரு, பொறுமை பொறுமை பொறுமை. அம்மா சுட்டி கண்ணே அழாதம்மா. நீ பரீட்சையில நல்லாதாங்கன்னு படிச்சிருக்கா, என்ன உன் கெட்ட நேரம் படுத்து உறங்கிட்டா. நாளைக்கு பரீட்சையில நீ நல்லா படிமா, நல்ல மார்க்கா வாங்குவா. சரிம்மா. கண்ணை நல்லா மூடிக்கம்மா. பிறகு நல்லா மூச்சை இழுத்து விட்டு பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லணும். பொறுமை பொறுமை எருமை. சரி பொறுமை. இப்ப நல்லா மூச்சை இழுத்து விட்டு கண்ணை மெதுவா தொற. என்ன கண்ணே, இப்ப மனசு குழப்பம் இல்லாம அமைதியா இருக்கா? ஆமாமா, மனசே ரொம்ப ஜாலியா இருக்குது. அது இல்லாம சிரிப்பு சிரிப்பா வருது. அப்ப சாரி கண்ணே, எல்லா குழப்பமும் சரியாயிருச்சா? எங்க இப்போ படி பாப்போம். வாங்கம்மா. யாபலா என்ன எங்க கூட்டு போறா? சீக்கிரம் வாங்கம்மா. யாபலா என்னம்மா செய்யா? என்னம்மா நீங்க என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டீங்களா? அம்மா சுத்தி கண்ணே, எங்க இப்போ படி பாப்போம். படி பாப்போம் படி பாப்போம். அம்மா நீங்க தானமா படி பார்க்கணும்னு சொன்னீங்க. சீக்கிரமா தரையில உட்காருங்க, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து படிய பாப்போம். அந்த பயம் இருக்கட்டும். சொல்லுங்க. ஏம்மா, நாங்க கார்ட்டூன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம்மா. இங்க சுதாங்கிற பேஷண்ட்டுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாரீங்களா? என்னது சுதாங்க பிரசவ வலி வந்துருச்சா? சரிங்க டாக்டர், நாங்க உடனே வாரோம். ஓகேம்மா, சீக்கிரம் வாங்க.